டிடிகிரேஷன் டிராப்ல வந்து ஃபர்ஸ்ட் நிறுவனம் மாட்டுது. நெக்ஸ்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த ஹோண்டா, கவாசகி, சுசுகி, யமஹா இவங்க 4 நிறுவனங்களும் they are offering identical product, low cost and low benefit. அவங்க இதை ஆஃபர் பண்றாங்க மார்க்கெட். அப்ப என்ன ஆகுது, ஹார்லி டேவிட்சன் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து பிரிஞ்சு இவங்களுக்கு ஒரு பகுதி போகும். நெக்ஸ்ட் அது காரணம் பாத்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் 1970ல they had ஒரு 3 major challenges. ஒன்னு பாத்தீங்கன்னா they were delivering bad quality heavyweight motorcycles to the market. Number 1. Number 2, lack of innovation. சரியா, புதுமையான ப்ராடக்ட் அவங்க பண்ணி குடும்பம் மார்க்கெட்டுக்கு. மூன்றாவது சர்வீஸ். ஒரு பைக் கொடுத்தீங்கன்னா என்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் தெரியாது. சரியா, இந்த ஒரு பிரச்சனைகள். அப்ப என்ன கேட்டீங்கன்னா ரிலையபிலிட்டி அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து அடிவாங்க. என்ன பண்றாங்க ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த ரிலையபிலிட்டி ஃபேக்டர் வந்து பிராண்ட் பொசிஷனிங்கா எடுத்துட்டு they are offering their products. சரியா, அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பையர்ஸ் ஆஃப் ஹார்லி டேவிட்சன் ஷிஃப்ட் ஆகிட்டே வர்றாங்க உங்களுக்கு. அப்ப 1980ல ஹார்லி டேவிட்சன் ஷேர் வந்து யூஎஸ்ல மட்டுமே 39%, இந்த ஹோண்டா அமெரிக்காவோட ஷேர் வந்து 55% அவங்களுக்கு. சோ இப்ப நிறுவனத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. either they have to reduce the price to hold on to market share or they have to maintain the price and lose the market share. So கம்பெனியே வந்து bankruptcy ஆகிற மாதிரி வருது அவர் நிறுவனம். சரியா, நெக்ஸ்ட் அப்ப என்ன பண்றாங்க, முடிவு பண்ணிட்டாங்க மேனேஜ்மெண்ட், சரி கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு ஒரு பெரிய பிராண்ட். அந்த என்ன பண்றாங்க, அந்த கம்பெனியில உள்ள ஒரு 13 சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஐடியாஸ் டெவலப் பண்ணி ஒரு லீவரேஜ் மேனேஜ்மெண்ட் பை அவுட் முறையில அந்த கம்பெனியை வந்து வாங்குறாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் சிட்டி குரூப் 1981ல $81.5 மில்லியன் அந்த கம்பெனியை வாங்கிடுறாங்க. சரி, வாங்கினப்ப பிரச்சனை ஓயல. அவங்க மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா பிட்வீன் 1979 to 83 ஒரு 5 இயர்ஸ்ல 39% இருந்தது, 23% ஆயிடுச்சு. அதே மாதிரி ஜாப்பனீஸ்க்கு 1980ல வந்து 60% இருந்தது, ஒரு 2 இயர்ஸ்ல 69 ஆயிடுச்சு. கம்பெனில வெளியே வர முடியல. என்ன பண்றாங்க சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ், இந்த டிராப்ல இருந்து நம்ம வெளியே வந்தாகணும் அப்படின்ட்டு பல போராட்டங்கள் ஒரு முடிவு போடுறாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா இம்ப்ரூவ் குவாலிட்டி. ஏன்னா குவாலிட்டி வந்து மோசமா இருந்துச்சு அப்படின்னு பை இல்லையா. இப்போ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு அங்க உள்ள 50% ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் they sending for training. they form quality circles. அது மூலமாக குவாலிட்டி பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொண்டு வர்றாங்க. சரியா, அப்ப குவாலிட்டி இஷ்யூ முடியுது. ரெண்டாவது ஒரு 2 கான்செப்ட்ஸ் SOC, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபரேட்டர் கண்ட்ரோல் அண்ட் ஜஸ்ட் இன் டைம் மேனேஜ்மெண்ட், இதை வந்து செயல்படுத்துறாங்க. SOCங்கிறது முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் ஆகி வெளியே வந்த பிறகுதான் இன்ஸ்பெக்ஷனே பண்ணுவாங்க குவாலிட்டி ஓகேன்னு சொல்லி. இங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ப்ராசஸ்லயுமே வந்து இன்ஸ்பெக்ட், அங்கேயே வந்து ரெக்டிபிகேஷன் பண்ணிட்டே வர்றாங்க ஜஸ்ட் இன் டைம். இந்த சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு they have an opportunity to go to Japan. அங்க ஹோண்டா ஃபேக்டரி போறச்சல இந்த JIT கான்செப்டை வந்து கத்துக்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. So through that they are able to not only reduce the cost but also reduce the mountains of rejections. So quality issues பிரச்சனை முடிஞ்சது. அடுத்தது என்ன பண்றாங்க, நம்மளோட கஸ்டமர்ஸுக்கு வேற என்ன ஆஃபர் பண்ணலாம். ஏன்னா பிரைமரி பெனிஃபிட்டா they are offering 2 things. One is classical engine power, அதை வந்து மெயின்டைன் பண்றாங்க. நம்பர் 2, இன்னைக்கு அந்த பைக் எடுத்தீங்க வச்சுக்கோங்க ஹார்லி டேவிட்சன், உங்களுக்கு தண்டரிங் சவுண்ட், சிக்னேச்சர் சவுண்ட், அதையும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. வேற என்ன கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம், செகண்டரி பேஸ்ல யோசிக்கிறதுல பிராண்டிங் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரியா, பிராண்ட் பொசிஷனிங் எதை பேஸ் பண்ணி பண்ணலாம் கேட்டீங்கன்னா ரிபல் இமேஜ் அண்ட் ஐகானிக் ஸ்டேட்டஸ். ரிபல் இமேஜ்ங்கிறது என் பைக்கை வாங்குறதா இருந்தா ஒரு பேட் பாயா இருக்கணும், இதுதான். சரியா, எவ்வளவு துணிவான முடிவு பாத்தீங்களா. நம்ம ஊர்ல புல்லட்ல யாருங்க ஓட்டுவா பார்த்துப்பீங்க, 2000 யாரு ஓட்டுவா, கந்து வெட்டி சாலை பாருங்க, எல்லாம் பேட் பாய்ஸ் இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு புல்லட். சரி, அதுக்கு நாங்க புல்லட்டை வந்து அவங்க லீஜர் பைக்னு கொடுத்தாங்க. லீஜர் பைக் அதாவது எப்படின்னா ஐடி பசங்களுக்கு they have plenty of money, ஒரு வீக்கெண்ட் சனி ஞாயிறு பைக்கை முறுக்கிக்கிட்டு அப்படியே ஈஸியா ஓயமாறலாம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போகணும். சரி, அப்ப லீஜர் பைக்ஸ் ஆஃபர் பண்ணாங்க. இது மாதிரி சொன்னா பேட் இமேஜ், பேட் பாய், என் பைக்கை வாங்குறது பேட் பாய்.
அது முடிவு எடுத்து பிராண்டிங் பண்றாங்க. பிகாஸ் ரிபல்ஸ் கேர் மோர் ஃபார் ரோல் மாடல்ஸ் than the reliability. என்னாச்சு ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்க்கு அந்த ரிலையபிலிட்டி ஃபேக்டர் வந்து இப்ப எது வரல. ஏன்னா தேர் ஆல்சோ ஆஃபரிங் ரிலையபிள் ப்ராடக்ட் மோர் தென் தட் பேட் பாய் இமேஜ். அது பாருங்க நெக்ஸ்ட் இதுதான் ரிபல் இமேஜ் அண்ட் ஐகானிக் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் எப்படி இருக்கா பாத்தீங்களா ஒருத்தனும் தாதா மாதிரி இருக்கானா பேட் பாய்ஸ் உங்களுக்கு இவங்க தான் என் பைக். நெக்ஸ்ட் அமெரிக்கன் பை பர்த் ரிபல் பை சாய்ஸ். வார்த்தைகள்லாம் பாத்தீங்களா எவ்வளவு போல்டா வந்து பிராண்டிங் பண்றாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் born to be badass. வார்த்தையெல்லாம் பாத்தீங்களா வார்த்தை ஜாலங்கள். நெக்ஸ்ட் இந்த பைக் தூரத்துல இருந்தா கிளியரா தெரியுதா? இது ஹார்லி ஒன்லி ஃபார் மென். இது ஆம்பளைங்க மட்டும் தான் ஓட்ட முடியும். சரியா? நெக்ஸ்ட் சரி இதை மட்டும் அல்லாமல் என்ன பண்றாங்க தைரியமா நல்லா கேட்டுங்க. முன்னாடி எல்லாம் வந்து இந்த பேஸ்புக் இந்த வாட்ஸ்அப் சோசியல் மீடியா கிடையாது இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க they form Harley Owners Group அப்படின்னு சொல்லி கம்பெனி ஸ்பான்சர்ட் மோட்டார் சைக்கிள் ரேலி. உங்களோட ஹார்லி டேவிட்சன் பைக் இருக்கா நீங்க இந்த ரேலியில பண்றது கம்பெனி ஸ்பான்சர்ட். உங்களுக்கு ரேலி எப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை டு பாம்பே எல்லா ரேலியில போவாங்க பைக்ல. எவ்ரிதிங் ஸ்பான்சர்ட் பை தி கம்பெனி. உங்களுக்கு இது வந்து இமேஜ் என்ன புரியுச்சு. என்ன பண்றாங்க அடுத்தது என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா பிராண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. இந்த பிராண்டை யூஸ் பண்ணி they are selling various products, jackets, hat, belt, Harley beer, அப்புறம் Harley பப்ஸ் எல்லாம் ஓபன் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க Harley Davidson. இதான் பாத்தீங்களா குரூப் HOG they travel big group travel பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரு Harley Davidson பைக் இல்லாம இருக்கலாங்க, அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் அந்த Harley Davidson பெல்ட்டா வாங்கணும் ஜாக்கெட்டா வாங்கணும்னு சொல்லி அவ்வளவு வந்து கிரேஸ் இருக்கும் யூஎஸ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்களா ஐடியா ஆஃப் செல்லிங் நாட் ஜஸ்ட் பைக்ஸ் பட் Harley எக்ஸ்பீரியன்ஸ். இட் பிகேம் சோசியல் நெட்வொர்க்கிங் ஆயிடுச்சு யூஎஸ்ல. உங்களுக்கு வீக்கெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த குரூப் போய்கிட்டே இருப்பாங்க எங்கிட்டாவது. நெக்ஸ்ட் இதை பாருங்க இந்த ஆளை பதிவு இருக்கா பாத்தீங்களா I would rather push a Harley than drive a Honda. Attitude backed by attitude. Next brand extensions பாருங்க இந்த பேரை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா. இதாங்க அதாவது when you talk about differentiation you have to be very innovative. சும்மா எல்லாம் பண்றதீங்க வச்சுக்கோங்க it is not innovation. உங்க இன்னோவேஷனை யாருமே வந்து இமிடேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ஆர்சி கம்பெனிஸ் லேட் 1980s they came back. சேல்ஸ் பிக்கப் ஆயிடுச்சு. ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா you have to wait for 6 months. உங்களுக்கு யூஎஸ்ல 1990 வந்து and 2001 they had recession, but Harley மட்டும் they were showing higher sales. They became recession proof. 1986 they went for IPO listing போறாங்க. our share price rose by 15,000%. பாத்தீங்களா இன்னைக்கு Harley Davidson பைக் வந்து it goes at premium. அப்ப வந்து over a Japanese heavyweight motorcycle you know they were getting a premium of 39% in price for the same engine power, same product, same accessories and same spares. உங்களுக்கு இதுதான் the victory Harley Davidsonக்கு உங்களுக்கு வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? So the trap இருந்து வெளியே வந்துட்டாங்க. பட் வெளியே வந்தா கூடங்க still they have to be watchful. ஏன்னா அந்த டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது இதை நீங்க வாட்ச் பண்ணிட்டே வரணும். So they are potent enough to keep the Japanese manufacturers at a distance. Next அடுத்து பொலிட்டிஷியன் ட்ராப். இந்த ட்ராப்ல அகைன் Harley Davidson. நெக்ஸ்ட் இந்த ட்ராப் நான் சொன்னதுதான் பிரைஸ் வந்து மேலேயும் போகும் கீழே வரும், பெனிஃபிட்ஸ் மேலேயும் இருக்கும் கீழே இருக்கும். உங்களுக்கு பல சைட்ல இருந்து காம்படிஷன் இருக்கு உங்களோட ப்ராடக்ட். இது எப்படி கேட்டீங்கன்னா இனிஷியலா நம்ம as a business people, as a MSME, we come out with a simple product and we offer to the wide range of buyers offer பண்ணுவோம். But over a period of time we have to spend more money and customize the product and offer to the small range of buyers. அதை பண்ண தவறணும் அப்படின்னு ட்ராப்ல மாட்டிப்போம். என்னாச்சு கேட்டீங்க Harley Davidsonக்கு
ஒரு பக்கம் ஜாப்பனீஸ் காம்படிஷன், and they are able to meet the competition, face the competition. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லோக்கல் அமெரிக்கன் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு 2 நிறுவனம். ஒன்று வந்து போலரிஸ் இண்டஸ்ட்ரீஸ், உங்களுக்கு அவங்க பிராண்ட் பேர் வந்து விக்டரி அப்படின்னு சொல்லி பிராண்டு. இன்னொரு பிராண்ட் வந்து பிக் டாக், லோக்கலி மேனுஃபேக்சர்ட் அமெரிக்கன் மோட்டார் பைக்ஸ், ஹெவிவேட் மோட்டார் பைக்ஸ். அது எப்படி கேட்டீங்கன்னா கஸ்டமைஸ்டு உங்களுக்கு அந்த பிரீமியம் பிரைஸ்ட் ஹெவிவேட் மோட்டார் சைக்கிள். இவங்க எப்படின்னா they get almost 41% premium over and above Harley-Davidson's motorcycles. சரி, அப்படி ஒரு கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுல இனிஷியலா என்ன பண்ண Harley-Davidson, அதெல்லாம் சின்ன கம்பெனி, என்னையா பெருசா வரப்போகுது, இப்ப நம்மளே அப்படிதான் பண்ணுவோம், வரட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க. பிக் டாக் பாத்தீங்கன்னா இனிஷியலா they were all small companies. Between 1994 and 2009 they manufactured only 25,000 customized heavyweight motorcycles. உங்களுக்கு அப்ப பெருசா இல்ல. சவனா பாத்தீங்கன்னா 2006ல they were declared as the largest heavyweight motorcycle manufacturer in US. இப்ப த்ரெட் பெருசா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்னாச்சு, Harley-Davidsonக்கு உங்களுக்கு இந்த த்ரெட் வந்து புரியல அவங்களுக்கு. அப்ப 2000 ஆரம்பிச்சிருச்சு, 2004 ஆயிருச்சு, அப்பயும் த்ரெட் அவங்களுக்கு புரியல Harley-Davidsonக்கு. ஏன்னா they are still holding on to the market share of 50% in US. உங்களுக்கு லேட்டர் எப்படி அனலைஸ் பண்ணாங்க கேட்டீங்கன்னா மார்ஜின் பெர் பைக் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணிட்டாங்க, இந்த மார்க்கெட் ஷேரை மெயின்டைன் பண்றதுக்காக they started reducing the price, discounting the price உங்களுக்கு. அப்புறம் அவங்க 2006ல they realized இனிமே நமக்கு தாங்காது, we have to come out of the trap புரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதான் விக்டரி மோட்டார் சைக்கிள்ஸ், ஆல் customized heavyweight motorcycles. Next Big Dog, so other local American manufacturers. Next back one, no back. சரி, அதாவது இப்ப Harley-Davidson என்ன மேஜர் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா, இந்த பைக் வந்து did not appeal to generation X and generation Y. Generation X is born between 1965 and 1980. Generation Y is born between 1980 and 1996. இந்த ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கு பிடிக்க Harley-Davidson. அதே மாதிரி உமன், அவங்க ஆல்மோஸ்ட் 12% சேல்ஸ் அவங்களோட பங்கு. தொடர்ச்சி அவங்க பைக் வாங்கினா கூட they were buying more bikes from the Japanese manufacturers because they were able to offer small bikes less intimidated. அப்ப Harley-Davidson பைக் அப்படி குறைச்சிட்டே வருது சேல்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் எக்ஸ் ஒய்க்கு ஏன் இந்த பைக் அப்பீல் ஆகலன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பைக்லாம் எங்க அப்பா ஓடுனதுங்க, என் அப்பா போட்ட சட்டங்க ராப்பிங்க போறது. பாத்தீங்களா எல்லாமே வந்து அந்த Harley-Davidson பேட் பாய் வரச்சல ஏஜ் வந்து above 40 பாத்தீங்களா, இவங்க பைக் நாங்க எப்படி ஓட்டுறது. நெக்ஸ்ட் so this generation X and Y they wanted something different. அவங்களுக்கு இந்த மேச்சோயிசம் உங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, இந்த பேட் பாய் இமேஜ்லாம் பிடிக்கல, ரிபல் இமேஜ். they were looking for self expression and individual. இதை என்ன பண்ணாங்கன்னா இந்த விக்டரி அண்ட் தி பிக் டாக் உங்களுக்கு they took advantage and they started customized motorcycles, they started manufacturing and give to generation X and Y பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண Harley-Davidson, they have to come out of the trap. Trap வெளியே வந்தே உங்களுக்கு. Again they came out with lot of initiatives உங்களுக்கு. They started spending a huge money on branding பண்றாங்க. அது அதுக்கு நம்ம introduced a new heavyweight motorcycle for premium introduce பண்றாங்க. Then அதுக்கு பிறகு ஓகே அமெரிக்கா சேல்ஸ் போதும், let us go to other countries, யூரோப் அண்ட் ஏசியால விரிவுபடுத்துறாங்க அவங்களுக்கு. So 2006ல பாத்தீங்கன்னா Harley-Davidson they managed to come out of the trap. ஆனா 2006ல சேல்ஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க 3.49 lakh units, highest ever for Harley-Davidson. பட் டிஃபரன்சியேஷன் பெருசா பண்ணல. நெக்ஸ்ட் இதான் இந்த வியூர் பிராண்ட், இந்த பைக்கு. நெக்ஸ்ட் பைக் மட்டும் பாருங்க.
ஓகே. ஸோ ஹார்லி டேவிட்சன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேவர் காட் இன் டெரிவேஷன் ட்ராப். அதில் பை டிஃபரன்ஷியேட்டிங் தே மேனேஜ் டு ஃபெண்ட் ஆஃப் தி ஜாப்பனீஸ் காம்படிட்டர்ஸ். இந்த சமயத்தில் ரெண்டு பக்கம் காம்படிஷன் கார்டிஃபிகேஷன் ட்ராப்ல இதுல வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தே மேனேஜ் டு கம் அவுட். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2006க்கு பிறகு அவங்க சேல்ஸ் வந்து அப்படியே திருப்பி போயிடுறாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷன்ங்கிறது நீங்க வந்து சரி ஒரு தடவை பண்ணிட்டோம் இதை வச்சு நம்ம தாக்கு பிடிச்சுன்னா நினைக்கவே முடியாது. கீப் ஆன் அனலைசிங். ஏன்னா காம்படிட்டர்ஸ் will quickly read your movements. அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3.49 lakh யூனிட் சேல் பண்ணது 2006ல. அதுக்கப்புறம் சேல்ஸ் அவங்களை அச்சீவ் பண்ணவே முடியல. இத்தனைக்கு டிஸ்பைட் என்ட்ரிங் நியூ மார்க்கெட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து அவங்க தளர்த்தி பாருங்க. ஹார்லி டேவிட்சனுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டில் தேர் ஆஃபரிங் லோ பிரைஸ் ப்ராடக்ட் வித் லாயல் பெனிஃபிட்ஸ். இன்னொரு பக்கம் லோக்கல் அமெரிக்கன் மேனுஃபேக்சரர்ஸ் தே ஆர் ஆஃபரிங் கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட் வித் பிரீமியம் பிரைஸ் அண்ட் மோர் பெனிஃபிட்ஸ். இப்போ இந்தியாவில் ஒரு காம்படிஷன் வருது. யாருன்னா ராயல் என்ஃபீல்டு. நமக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில் உள்ள பிளான்ட். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1998ல 23 தான் முடிவு பண்ணாங்க. ஏன்னா 2000 பைக் தான் சேல் பண்ணாங்க மாசம் உங்களுக்கு. ஸோ சித்தார்த் லால் தேர்ட் ஜென்ரேஷன் அவர் தான் வந்து இந்த கம்பெனியை வந்து மேலே கொண்டு வந்தது. அது ஒரு சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்கு. ஸோ இன்றைக்கு 2014ல வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து மேனுஃபேக்சரிங் மிட் சைஸ் மோட்டர் சைக்கிள்ஸ், நாட் ஹெவி வெயிட் மோட்டர் சைக்கிள்ஸ். அவங்க சேல்ஸ் வந்து காஸ்ட் 3 lakh யூனிட்ஸ். வேற ஹார்லி டேவிட்சன் 2.611 lakhs in 2014. ஆனா கண்டிப்பாங்க there will be a big threat for Harley Davidson because they can manufacture heavyweight motorcycles because they are from low cost and developing country. The cost of production வந்து கண்டிப்பா கம்மியா இருக்கும். அவங்க டார்கெட்லாம் பாருங்களேன். They want to sell 4.5 lakh units in 2015. By 2021 they want to sell 9.4 lakh units. 9.4 lakh units. This is what the scale, the efficiency. Next. But Harley Davidson bike பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து the pricing in India is almost starting from 7 lakhs going up to 34 lakhs. Harley Davidson இந்தியாவிலேயே அவங்க கம்பீட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைஃப் காரணம் வந்து நெக்ஸ்ட் they are importing completely built units. அப்போ இந்தியாவில் வந்து உங்களுக்கு டியூட்டி வந்து 60%. அடுத்த சேல்ஸ் டாக்ஸ் அது ஒரு 30%. So 100% almost double. So now they may not be able to compete much in India. Next. So we are seeing two traps. One is derivation trap, qualification trap. மூன்றாவது escalation trap. இந்த trapல பாத்தீங்கன்னா next prices குறைஞ்சிட்டே வருங்க நீங்க ஆஃபர் பண்ற ப்ராடக்ட்டுக்கு. ஆனா பெனிஃபிட்ஸ் கூடிட்டே இருக்கும் ஆஃபர் பண்றது. இதுல எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ், சாம்சங் அண்ட் ஆப்பிள். இன்றைக்கு வந்து குளோபலி அந்த ஸ்மார்ட் போன் ப்ராஃபிட்டபிலிட்டியில சாம்சங் அண்ட் ஆப்பிள் ஷேர் மட்டுமே வந்து 98%. இன்னும் 2% ஷேர் தான் வந்து காம்படிட்டர்ஸ். சோனி, எல்ஜி, பேனசோனிக், ஆர்ஐஎம், HTC எல்லாமே அடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் போன்ல there are two categories. One is innovators. The innovators பாத்தீங்கன்னா they have huge muscle power, huge bank balance. They can spend millions of dollars in innovation and R&D. அவங்க தான் சாம்சங் அண்ட் ஆப்பிள். Because they offer innovative products. இல்லையா? They offer sophisticated technological features. அதன் மூலமாக அவங்களுக்கு சேல்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ், இமிடேட்டர்ஸ். இவங்கெல்லாம் வந்து இந்த பேனசோனிக், எல்ஜி, HTC, ஆர்ஐஎம், சோனி இவங்க எல்லாமே இவங்க ஆப்பிள் சாம்சங்கையும் அப்படியே காப்பி அடிச்சு they offer the product either through OEM or ODM. OEM தெரிஞ்சிருக்கும். They produce a part or a subsystem. They offer to the principal company. They will use the end product and they do the branding and sales. ODM is the original development manufacturer. They design and manufacture the end product. They offer to another company for branding and sales. You would the due to lack of uniqueness and differentiation, the main USP பாத்தீங்கன்னா only price base பண்ணி விற்கிறது. அப்ப they attract a huge amount of competition in the markets where they operate. இவங்க மார்ஜின்லாம் ரொம்ப தின்னா இருக்கும். இவங்களுக்கு சாம்சங், ஆப்பிள் மாதிரிலாம் மார்ஜின் பெருசா கிடைக்காது. So they have to adopt lean methods உங்களுக்கு to minimize the operating cost and stay profitable. Next. சரி, இந்த ட்ராப்லாம் பார்த்துக்கோங்க.
இந்த டிராப்ல வெளியே வர்றது எப்படி? அது எம்எஸ்எம்இஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். வெதர் ஐ ஆம் காட் இன் டெரிவேஷன் ட்ராப் ஆர் ப்ராலிஃபரேஷன் ட்ராப் ஆர் எஸ்கலேஷன் ட்ராப். இந்த டிராப்ல வெளியே வர்றது எப்படி? there are 3 ways. ஒன் பாத்தீங்கன்னா play by the rules. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் குறைக்கிறதா? நான் குறைக்கிறேன், நானும் குறைக்கிறேன், எவ்வளவு குறை நான் பார்ப்பேன். That is possible not for all the companies. That is possible by achieving scale and realizing economies of scale. Sorry, increasing size and realizing economies of scale. I'll give you an example. The other way is by restructuring and cutting cost. When you talk about increased size and realizing economies of scale, I'll give you an example. Next time. இப்போ நம்ம இல்லை இன்னொரு நண்பர் பிரசன்ட் பிரிண்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கோம், சைகல். அவர் எப்படின்னா பிரிண்டிங் நேம் கார்ட்ஸ். ஒரு நாளைக்கு இங்க அவரோட கெப்பாசிட்டி வந்து 5 lakh பிசினஸ் கார்ட்ஸ். ஸோ சைஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இது யாருக்குமே கிடையாது சென்னையில் உங்களுக்கு. அவரோட செக்மெண்ட் யாருன்னா B2B, நாட் B2C. ஸோ பை வே ஆஃப் சைஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் he is able to compete. இது எல்லாருக்கும் முடியாது. சரியா? நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் 2, சேஞ்ச் த ரூல்ஸ். உங்களுக்கு இண்டிகேஷன் கிடைக்கும், ஐ எம் கெட்டிங் காட் இந்த கமாடிட்டி ட்ராப்னு தெரிய வரும். இதை கஸ்டமர் மூலமாவோ டெக்னாலஜி மூலமாவோ காம்படிட்டர் மூலம் தெரிய வரும். தெரிய வரச்ச கவுண்டர் ஆக்ஷன்ஸ் இமீடியட்டா எடுத்து உங்களுக்கு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் இண்டிகேட்டர்ஸ் அட்டாக் பண்றோம். யூ கேன் சைமல்டேனியஸ்லி யூ கேன் அட்டாக் ஆல் தி 3 இண்டிகேட்டர்ஸ். எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லீவரேஜிங் த பிராண்ட். நீங்க ஒவ்வொரு நம்ம நிறுவனத்துக்கும் ஒரு மதிப்பீடு இருக்கும், ஒரு பிராண்ட் நேம் இருக்கா இல்லையா? என்ன சொல்றாங்கன்னா சர்வேஸ் as entrepreneurs, as MSMEs, we want to we focus on selling our goods through price, availability and after sales service. இதை விட்டுட்டு உங்க நிறுவனத்தோட சரியா மதிப்பை பாருங்க. என் நிறுவனம் ஆரம்பிச்சு 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம். ஸோ லீவரேஜ் யுவர் கார்பரேட் பிராண்ட். அதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சர்வே என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, the customers சரியா give importance for reliability and trustworthiness. The availability second, third தான் பிரைஸ்ங்க. அப்போ நிறுவனம் வந்து ஒரு 5 வருஷம் ஓல்டா since 2000 போடுங்க அவங்க பிசினஸ் கார்டுல, கூச்சப்படாதீங்க. நெக்ஸ்ட் ஏன்னா பிராண்ட் நீங்க கார்பரேட் பிராண்டுக்கு மதிப்பு ஜாஸ்திங்க. நீங்க பாருங்க சிம்பிளா இந்தியாவில் HDFC பேங்க் அந்த பிராண்டோட மதிப்பு $12.6 billion. சரியா? நமக்கு தெரிஞ்ச ராயல் என்ஃபீல்டு $400 million அந்த பிராண்ட் மதிப்பீடு. அப்ப நமக்கு நம்ம கம்பெனி பிராண்ட் உருவாக்கணுமா இல்லையா? நெக்ஸ்ட் அதை உருவாக்கிட்டாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷ் சூப்பர் ஸ்டோர்ஸ். நவீன் நவீன் இருக்காரா? சரி, உங்களுக்கு ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அண்ணா நகர்ல தெரியாத ஆளே கிடையாது நிறுவனத்தை இல்லையா? அங்கே போக காரணம் என்ன? ரிலையபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட்வர்தினஸ். ரெண்டாவது தாங்க பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி. நெக்ஸ்ட் அதர் எக்ஸாம்பிள் இஸ் சந்தோஷ் சூப்பர் ஸ்டோர். They are into grocery supermarket. So leveraging the corporate brand. இதை யூஸ் பண்ணி ஆளுங்க. நெக்ஸ்ட் அது சர்வீஸ் இன்னோவேஷன். சர்வீஸ் இன்னோவேஷன் அகைன் நம்ம MSMEs instead of focusing on price, availability and after sales service, we have to think differently. We have to offer something different to the customers by way of value added information, value added services that makes the buyer's job much more easier. Example பாத்தீங்கன்னா வாரண்டி. We can offer a wonderful best in class warranty by way அது மூலமாக நம்ம கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். இதுக்கு I'll give you example. நெக்ஸ்ட் எங்களோட சேர்மன் எங்க ஆந்திரபன ஸ்கூல் இளம் தொழில் முனைவோட சேர்மன் இது இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இது அவங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். இந்தோனேஷியாவுக்கு வந்து ஒருக்கா அவங்க போயிருக்காங்க. பிசினஸ் போறச்சுல யூஆர் ஸ்டேயிங் இன் 5-star ஹோட்டல். அந்த ஸ்டே பண்றதுல பாத்தீங்கன்னா நைட்டு வந்து இட் ஹேவ் a comfortable sleep. உங்களுக்கு பில்லோ சைஸ் வந்து டிஃபரா இருக்கு, தூக்கம் வரல. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எனக்கு வந்து I didn't have proper sleep, get me some other pillows. பில்லோஸும் கொடுத்தாங்க. அடுத்த நாள் நல்லா தூங்கிட்டாங்க. அப்ப ரிசப்ஷன் போறச்சுல கேட்கறாங்க, சார் we believe you had a good sleep last night. அவர் எஸ் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு சாப்பிட்டு போறாங்க. அங்கேயே அதே கேள்வி, believe you had a good sleep. It's fine. சரி, இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அடுத்த முறையும் அதே ஒரு திரும்பி போறாங்க. அங்க செக்இன் பண்றப்ப அவங்க சொல்றாங்க ரிசப்ஷன்ல,
சார் we will offer you pillows 4 sizes, you choose whatever you want, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவர் கேட்டாங்களே, because they have the CRM software, service innovation, user experience is much more important. நம்ம அதுக்கு நம்ம we have to give importance. சரியா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டிசைன். உங்களுக்கு ப்ராடக்ட் டிசைன் என்ன சொல்றாங்கன்னா, keep it very simple அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வெரி சிம்பிள், பைய வாங்குறவங்களுக்கு அது புரியுற மாதிரி டிசைன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, instead of giving more importance for the functionalities, you have to give importance for design also. This கத்திரிக்கோள் பாருங்க, 2 கத்திரிக்கோள், ரெண்டுமே ஒரே காஸ்ட், சரியா? பட் ஃபங்க்ஷன்ஸ் சேம் தான். which one will buy? Simple. Example. Next. இது அகைன் நம்ம எக்ஸாம்பிள் வந்து சன் மெட்டல் ஃபேக்டரி இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஹாட் இட்லி, சரியா? வெரி சிம்பிள் டிசைனுங்க, வெரி சிம்பிள் டிசைன் உங்களுக்கு. பட் இஸ் ஏபிள் டு அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அந்த சேல்ஸ் அது மூலம் கண்டிப்பாக கிடைக்கத்தான் செய்யும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, ஹாட் ஷேப் இட்லி. இதில் இட்லி மட்டும் ஹாட் ஷேப் கிடையாதுங்க. இன்னொரு மெம்பர் ஜோதிசங்கர், அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஷேப்லேயே வந்து புட்டு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இது பாருங்க, வாட்டர் மெலன். யூஎஸ்ல, சரி ஜப்பான்ல வாட்டர் மெலன் ரவுண்டா பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ஷேப் பார்த்துருக்கோமா? அதுலேயும் பாருங்க அவங்க இன்னோவேட்டிவ்னஸ். So what happens, the logistics and storage becomes easier. இந்த மாதிரி இருக்கு இல்லையா? So simple product design. Next என்ன சொல்றாரு, Harvard Business School professor, he is advising us to give more importance for simple design. So user experience can be measured. உங்களுக்கு சரியா? நிறைய பீஸ் கொடுத்து வச்சுங்க ப்ராடக்ட்ல, அதுல 50% வந்து யாரும் யூஸ் பண்றதே கிடையாது. நெக்ஸ்ட் இதெல்லாம் எம்எஸ்எம்இ பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட் பேக்கேஜ் டிசைன். அது மாதிரி பேக்கேஜிங் வந்து எம்எஸ்எம்இ நம்ம முக்கியத்துவம் தரது கிடையாது அப்படிங்கிறாங்க. we are seeing that as a cost, not as an investment. ஏன்னா பேக்கேஜிங் மூலமாக எவ்வளவு நீங்க விளம்பரப்படுத்தலாம், அதுல நீங்க வேல்யூ ப்ரொபோஷன் ஆஃபர் பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், யூசேஜ் அதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல வந்து எப்படின்னா, ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அவங்க மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்றாங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட். மார்க்கெட்ல சேல்ஸ் இல்ல, சரியா? சேல்ஸ் மேன் சொல்றாரு பிரைஸை குறைச்சா விற்கும் அப்படிங்கிறாரு. சேல்ஸ் மேனேஜரும் பிரைஸை குறைக்கணும், ஆர் வி ஷுட் டு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு பேக்கேஜிங் அட்ராக்டிவா போட்டோம்னா அப்படின்னு யார் சொல்றாங்க? கஸ்டமர். சார் பேக்கேஜிங் அருமையா போட்டு ஷெல்ஃப்ல வைக்கிறாங்க. அவங்களோட காம்படிட்டிவ் ப்ராடக்ட் இருந்தா கூட பிகாஸ் ஆஃப் த பேக்கேஜிங் சிம்பிள் எக்ஸாம்பிள், இவர் எங்க ஒரு மெம்பர் குமார் அகர்காம், சென்னையிலே வந்து பிகெஸ்ட் எடிபிள் ஆயில் பேக்கர் உங்களுக்கு, கிளவர் சன்ஃபிளவர் ஆயில். இவருக்கு எப்படின்னா எங்களை சொன்னாரு, சார் எங்களுக்கு டாப் லைன்ல வந்து எனக்கு க்ரோத் இல்லை, சேல்ஸ் இல்லை, இன்க்ரீஸ் பண்றதுக்கு வழி சொல்ல முடியுமா? ஹவு டு ஐ டிஃபரன்ஷியேட் மைசெல்ஃப் ஃப்ரம் அதர்ஸ்? அது வரத்துல எங்க செக்ரட்டரி அனந்தகுமார் வந்து சொல்யூஷன் கொடுத்தாரு. சார் நீங்க 1 லிட்டர் ஆயில் எல்லாம் வாங்குறாங்க, அந்த 1 லிட்டர் ஆயில் வந்து நீங்க சன்ஃபிளவர் ஆயிலா கொடுக்காம 1 லிட்டர் கொடுப்போம், பட் 3 ஆயிலா பிரிச்சு கொடுப்போம். ஒரு 1/2 லிட்டர் வந்து பாம் ஆயில கொடுப்போம், இன்னொரு 300 லிட்டர் ml வந்து சன்ஃபிளவரா கொடுப்போம், இன்னொரு 200 ml சூரிய ஆயிலா கொடுப்போம். அப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான ஆயில் நம்ம கொடுத்துறோம். ஸோ நியூ பேக்கேஜிங் இதெல்லாம் வெரி சிம்பிள் இல்லையா? இதை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. இது அதே மாதிரி அகைன் ராஜேஷ்குமார், பார்மா இண்டஸ்ட்ரீஸ், எஸ்ல உள்ள ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, வெரி இன்னோவேட்டிவ்ங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, வி கிவ் கிஃப்ட் பாக்ஸ், அதுல கேஷூஸ் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா? இது என்ன இந்த பேக்கேஜிங் இன்னோவேஷன் பாத்தீங்கன்னா, நீங்க யாரு கொடுக்குறீங்களோ அவங்க பேரை போட்டே கொடுத்துருவோம். வெரி சிம்பிள். இதெல்லாம் அந்த எம்எஸ்எம்இஸ் we can do it ourselves இல்லையா? நெக்ஸ்ட் அடுத்து பண்டிலிங் ஆஃப் ப்ராடக்ட். பண்டிலிங் ஆஃப் ப்ராடக்ட் வரச்சல ஆஃபர் செவரல் ப்ராடக்ட்ஸ் டுகெதர் as one. உங்களுக்கு சரியா? ஒரு 4-5 ப்ராடக்டை சேர்ந்து குரூப் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஆஃபர் பண்றது. எக்ஸாம்பிள் அகைன் இதுல சன்மிட்டல் தான் எக்ஸாம்பிள். அடிக்கடி அவரை கொண்டு வரதுனால நான் அவர் யாரும் விளம்பரப்படுத்தல, அவரை எனக்கு எதுவும் அமௌண்ட் அவர் கொடுக்கல, அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து சொன்னார் 2 கிலோ சொன்னாரா,
இன்னைக்கு வந்து வெசல் விற்கிறாரு. வெசல் பிளஸ் தட்டு மோல்டு எல்லாமே வந்துருது 2 kilos. இதுனா ஒரு 1000 பீஸ் விற்கிறாரு வச்சுக்கோங்க. 2000 கிலோவா 2 tons ஆஃப் அவுட்புட். அப்ப இன்புட் கண்டிப்பா கூட இருக்குமா? இதுதான் பண்டிலிங் ஆஃப் ப்ராடக்ட். இதே இது அவர் வந்து ஒரு மாற்று சிந்தனை இப்படி ஆஃபர் பண்றதுக்கு இட்லி வந்து குக்கர்லயும் பண்ணலாம் இல்லையாமாவா? தட்டு மட்டும் கொடுத்தா என்ன? மக்கள் வாங்கதான் செய்வாங்க. இந்த தட்டு என்னங்க தட்டு எத்தனை கிராம் இருக்கும்? ஒரு 200 கிராம் இருக்குமா? சரி, மாசத்துக்கு வந்து 2000 தட்டு இருக்கிறா வச்சுங்க, என்ன வரப்போச்சு? ஸோ when you are an early mover, you have an advantage. அதை யூஸ் பண்ணிக்கங்க. அதான் பண்டிலிங் ஆஃப் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் அன்பண்டிலிங். இதில் கிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏர்லைன்ஸ். முன்னாடி ஏர்லைன்ஸ்ல போனீங்கன்னா ஒரு பிரைஸ் நம்ம டிக்கெட் வாங்குவோம் போவோம். இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஏர்லைன்ஸ்ல பேசிக் ஃபேர்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம எடுத்தோமானால் நம்ம வந்து கையில வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் கொண்டு போறோம் வச்சுக்கோங்க. ஒரு பேக்கேஜ் 15 kilos. அதுக்கு we can choose and pay. உங்களுக்கு அதே மாதிரி ஏர்லைன்ஸ்ல போறச்சுல if you want to have a food, you can choose and pay. அதே மாதிரி ஏர்போர்ட்ல நீங்க போய் இறங்குறீங்க டெஸ்டினேஷன்ல, if you want to your baggage to come first, so priority baggage delivery, you can choose and pay. இதெல்லாம் unbundling of product. இது an example. Next. So இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு 6 எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். இதெல்லாம் MSMEs we can do it ourselves. And the next. கடைசியாக நான் டிஃபரன்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேங்க. ஒரு வெங்காயம் எனக்கு ஆகலைங்க, எனக்கு சேல்ஸ் அப்படி போட மாட்டீங்க, என்னமோ சொன்னீங்க, என்னங்க பண்றது? உங்களுக்கு இந்த மாதிரி போரம் வந்தீங்கன்னா நிறைய பிசினஸ் கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிசினஸ் மாடல் கேன்வாஸ் நீங்க சொல்லி கொடுத்தாங்க. இதை நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் how you can differentiate yourself from others. அது ஒண்ணு. அது போக இன்னும் 2 விதம் டைவர்சிபிகேஷன். அது 2 இருக்குது. ஒன்னு ரிலேட்டட் அண்ட் அன்ரிலேட்டட். ரிலேட்டட் வரச்சல you can diversify. How? You can expand your value chain either up or down. For example பாத்தீங்கன்னா you take edible oil. அவர் பேக்கர் பேக் பண்ணி ஃபிளவர் பிராண்ட் மூலமா இஸ் செல்லிங் இஸ் edible oils. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா பேக்வர்ட் இன்டெகிரேஷன் ஒரு ரிஃபைனிங் பிளான்ட் போடுறாரு வித் கொலாபரேஷன் ஆஃப் refiners in Malaysia, Indonesia. So he is able to expand his value chain. அது நீங்க பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க என் தொழில எனக்கு எவ்வளவோ லாபம் கிடையாது, என் தொழில இதை நான் வந்து தொடர்றது வேஸ்ட் முடிவு பண்றதுல you go for unrelated diversification. இதுதான். So final conclusion வரச்சல MSMEs நம்ம பெரும்பாலும் நான் சொன்ன இந்த கமாடிட்டி ட்ராப்ல வந்து ஒவ்வொருத்தரும் மாட்டியிருக்கோம். உங்களுக்கு இது மாற்றத்துல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா we do 2 things. Either we reduce the price to hold up to the market share, or we maintain the market, maintain the price and lose our market share. In either case, that will have a severe impact on your financials. So think different. ஒரு மாற்று வித்தியாசமா யோசிங்க. So as a vendors, நமக்கு என்ன பண்ணுவாங்க சார், as a buyers என்ன பண்ணுவாங்க, நமக்கு ப்ரெஷர் போட்டு செய்வாங்க. நம்மளோட பிரைஸ் கம்மியா இருக்குன்னு கேட்பாங்க, டிஸ்கவுண்ட் கொடுன்னு கேட்பாங்க, நம்மளால முடியாத சர்வீஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இல்லாட்டி நான் அந்த விடாட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம வந்து அசரக்கூடாது. We have to see how we should differentiate ourselves from others. இது பல சொல்யூஷன் நம்ம பார்த்துட்டோம். ஃபைனலா வந்து கெவின் ராபர்ட்ஸ், CEO of Saatchi & Saatchi, அவர் சொன்னதுதான், when you act like a commodity, you will be treated like one. So let us not act like a commodity. இப்போதான் நான் உரையை முடிச்சுக்கிறேன். I hope